ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தென்னங்கீற்று. தீபாவளிக்கு இன்னொரு 2-3 நாள் தான் இருக்குது. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தீபாவளிக்காக அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ் நம்ம தென்னங்கீற்றிலேருந்து. பாதி பேர் பலகாரம் பண்ணி முடிச்சிருப்பீங்க, சில பேர் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பொதுவாக பலகாரத்திலே எல்லா பலகாரமே ஓரளவுக்கு வந்தாலுமே அதிரசம் மட்டும்தான் நிறைய பேர்த்துக்கு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். ஒன்று அதிரசம் பிரியறது, இல்லை எண்ணெய் குடிக்கிறது, இல்லை சரியாக வர்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அதிரசத்தில். நம்ம இன்றைக்கி அதிரசத்தை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியான வகையில் செய்கிற மாதிரி தான் நிறைய டிப்ஸோடு சொல்லியிருக்கேன். அதிரசம் ரொம்ப பர்ஃபெக்டாக வராததுக்கு நம்ம செய்கிற ஏதோ ஒரு சின்ன தப்பு தான் காரணமாக இருக்கும். நம்ம நினைப்போம் எல்லாமே நம்ம சரியாக தான் போட்டோம், ஆனால் அதிரசம் கரெக்டாக வரலையே அப்படின்ட்டு. நம்ம அந்த சின்ன மிஸ்டேக்கை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டு சால்வ் பண்ணிட்டாலே நமக்கு அதிரசம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நிறையா சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 2 கப் பச்சரிசி, அதாவது மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் பொதுவாக அரிசி வாங்குறப்போ முக்கியமாக அதிரசத்துக்கு மாவு பச்சரிசி எடுங்க. சன்னமாக இருக்கிற பச்சரிசி, சாப்பாட்டு பச்சரிசி இல்லைனா பொன்னி பச்சரிசி வேண்டாம். அதே போல் எப்போவுமே ஃபஸ்ட்டு 1 கப் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நிறையா குவான்டிட்டியில் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அரிசி ஊற வைக்கிறப்போ நீங்கள் 2 கப்புக்கு பதிலாக 2.5 கப் எடுத்துக்கோங்க. எப்போவுமே கொஞ்சம் பச்சரிசி மாவு எக்ஸ்ட்ரா வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பாவு அதிகமாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் போல் ஊறட்டும். அரிசி நல்லா ஊறினதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இந்த மாதிரி ஃபேன் கடியில் ஒரு ஒயிட் கிளாத்தை விரித்து காய விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே இந்த மாதிரி லைட்டாக ட்ரை ஆகி கையில் ஒட்ட ஆரம்பிக்கும் அரிசி. அந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துருங்க. நம்ம கையில் அரிசியை தொட்டு பார்த்தோம்னா ஓரளவுக்கு அந்த ஜில்லுன்னு ஃபீலிங் இருக்கணும் கையில், விறுவிறுப்பாக. ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா அரிசி அதிரசம் பர்ஃபெக்டாக வராது. இதுவும் ஒரு ரீசன் அதிரசம் நல்லா வராதுக்கு. அடுத்ததான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம மாவை அரைச்சிக்கலாம். நான் இப்போது மிக்ஸி ஜாரில் கூட ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிட்றேன். சக்கரை பாகில் போடுறத விட இந்த மாதிரி போட்டு அரைச்சோம்னா நமக்கு அதோட திப்பியெல்லாம் நம்ம சலிக்கிறப்போ சல்லடையிலே நின்றுக்கும். அதனால் வாயில் தட்டுப்படாது, நமக்கு ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு. ஃபுல்லாகவே அரைச்சி சலித்து எடுத்துட்டேன் மாவை. நீங்கள் அதிரச மாவு சலிக்கிறப்போ ரவை சல்லடையில் சலித்தாலும் சரி, அப்படி இல்லைனா மாவு சல்லடையில் சலித்தாலும் சரி, ரெண்டுமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். என்ன ரீசன்னா நம்ம மிஷினில் குடைக்காமல் வீட்டிலே மிக்சியில் அரைக்கிறது தான். அடுத்ததான் மாவில் ஈரப்பதம் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி பிடிச்சோம்னா பிடிக்க வரும் நமக்கு, அதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். மாவை இந்த மாதிரி ஓப்பனாக அகலமான பாத்திரத்துலேயே வச்சிட்டோம்னா சீக்கிரம் வரன்னு போயிடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரத்தில் நல்லா போட்டு கையால் வச்சு அமுக்கிடுங்க. அமுக்கினதுக்கப்புறமா மூடி போட்டுருங்க. அடுத்து தான் வெள்ளைப்பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். வெள்ளைப்பாகுக்கு நான் அன்றைக்கி உருட்டு வெல்லம் தான் எடுத்திருக்கேன். பொதுவாக கொஞ்சம் டார்க்காக இருக்கிற வெல்லமாக இருந்ததுன்னா அதிரசத்துக்கு கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அச்சு வெல்லம் சேர்க்கக்கூடாது. கண்டிப்பாக அது உப்புரைக்கிற மாதிரி ருசியை கொடுக்கும் அதிரசத்துக்கு. இப்போது நான் அந்த உருட்டு வெல்லத்தை 1-2 பொடிச்சு எடுத்துட்டேன். பொடிச்சு எடுத்ததுலேருந்து நான் இன்றைக்கி 1.5 கப் போல் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் பச்சரிசிக்கு 3/4 கப் வெல்லம் அளவு சரியாக இருக்கும். கொஞ்சம் பெரிய கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் நான் அதிகமாகவே எடுத்துக்கிறேன். அப்போ தான் அளவு கரெக்டாக இருக்கும். அடுத்ததான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கரெக்டாக. அடுத்ததான் இப்போ பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். நான் இப்போ இது கூடவே கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கிறேன். சுக்கை 1-2 தட்டி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக சுக்குத்தூள் சேருங்க. அடுத்ததாக லைட்டாக கரண்டி வச்சு கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிட்டு போகுது. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்ததில் ஓரளவுக்கு தூசி இருந்தது. அடுத்ததாக பாத்திரத்தை கழுவினதுக்கப்புறமா அந்த வடித்த வெள்ளைப்பாகு உள்ளே சேர்த்துக்குங்க. இனிப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எப்போவுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க, நம்ம பாகு பதத்தை செக் பண்ணுறதுக்காக. பொங்குறப்போ அடிக்கடி கரண்டியை வச்சு கிளறி விடுங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதாவது நமக்கு தண்ணியில் ஊற்றணுன்னே ஃபுல்லாக கரைஞ்சிரும் தண்ணியோட. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து காட்டுறேன். அடுத்ததாக இன்னொரு 2-3 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அடியில் தங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஆனால் தண்ணியோட கரையாது. இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேருந்து சிம்மில் வச்சுருங்க சுத்தமாக. இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஊற்றுறப்போ நல்லா திரள ஆரம்பிக்கும், அதாவது உருண்டு வர ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம கையில் எடுத்தோம்னா கையில் எடுக்க வராது.
பாகு வந்து சீக்கிரமாக வந்து கடைசியாக டக்குன்னு ரெடி ஆயிரும். அதனால அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க. இப்போது ஊற்றி பார்க்குறப்ப வந்து பாகு கரெக்டாக பதம் வந்துடுச்சு. நான் அடுப்பை வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உருட்டுறப்ப வந்து என்ன ஆகும்னா உருட்ட வரும். அதே சமயம் வந்து கையுக்கு நமக்கு வந்து எடுக்க வரும். நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணோன்னே வந்து கீழே இறக்கி வச்சுருங்க பாகை. ஏன்னா அந்த சூட்டுலேயே வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் இறுக ஆரம்பிச்சிடும். இப்போது மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கிளறிக்கலாம். மொத்தமாக சேர்த்துற வேண்டாம். ஏன்னா மொத்தமாக சேர்க்குறப்போ நமக்கு கிளறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே சமயம் அளவு அதிகமாகவோ கம்மியாகவோ போச்சுனாலும் நமக்கு தெரியாது. ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் பிகினர்ஸ்னால் 2.5 கப்பு போட்டிருந்தீங்கன்னா 1/2 கப் மாவை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து அளவு தெரியுங்கிறதுனால நான் வந்து கரெக்டாக செஞ்சேன். மாவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் தளதளன்னு தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து மாவு 2லேருந்து 3 நாள் நமக்கு புளிச்சாதான் வந்து மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். அட்லீஸ்ட் வந்து ஒரு 24 ஹவர்ஸாவது வந்து மாவு கொஞ்சம் புளிக்கணும். இப்போ இதை வந்து ஒரு கப்பில் மாற்றிடுவோம். கப்பில் மாற்றினதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து மூடி போட்டு வைங்க. ஆறாவதுக்கு முன்னாடியே மூடி போட்டுற வேண்டாம். ஏன்னா வந்து வேர்த்து ஒழுக ஆரம்பிச்சிடும் நமக்கு. நான் வந்து ஒரு நாள் கழிச்சோன்னே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாவு பாகையெல்லாம் இழுத்து ஓரளவுக்கு நல்லாவே திக்காக இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து திக்காகலைன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு ஷீட்டு கொஞ்சமாக வந்து நெய்யோ இல்லை எண்ணெயோ மேலால் அப்ளை பண்ணிக்கலாம். உருண்டை வந்து உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் உருட்டி எடுத்துக்கோங்க. அப்படியும் மாவு வந்து ரொம்ப தளதளன்னு இருந்துச்சுன்னா மண்பானைக்குள்ளே வைக்கலாம். மண்பானை வந்து அந்தளவுக்கு ஓரளவுக்கு அந்த ஈரப்பதத்தை எல்லாமே வந்து நமக்கு புரிஞ்சிக்கும். தட்டுறதும் அதே போல் தான். ரொம்ப மெலிசாவும் தட்டக்கூடாது, ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது. பொதுவாக இந்த தப்பை வந்து எல்லாருமே செய்வோம். என்னென்னா எண்ணெய் வந்து அதிரசம் நல்லா மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அதிரசம் உப்பி வர்றப்போ பிரிஞ்சு போகாது. அப்படி எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதிரசம் பிரியும். இப்போ வந்து அமுத்துறதுக்கு ஒரு கரண்டியும் அதே போல் எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டியும் எடுத்துகிட்டு அதிரசத்தை இப்போ நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். அதே போல் தீயும் வந்து நமக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா சூடானதுக்கப்புறமா வந்து அதிரசத்தை போடுறப்போ மாவை சிம்மில் வச்சுருங்க. சிம்மிலேயே தான் வச்சு நமக்கு பொரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து மாவு நல்லா உள்ளேயும் வேகும். அதே போல் மாவு ரெடி பண்ணி ஒரு 2 நாள் கழித்து போட்டோம்னா அதிரசம் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஒரே நாளில் போட்டோம்னா மேல் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் வரும் நமக்கு. மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அதிரசம் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். சப்போஸ் வந்து பாகு அப்படியும் அதிகமாக போச்சுன்னா கொஞ்சமாக கோதுமை மாவும் கொஞ்சமாக வந்து அரிசி மாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்ததுக்கப்புறமா செய்யுங்க. நல்லாவே வரும் அதிரசம். முக்கியமாக 4 விஷயம் அது இருந்தாலே போதும் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிரசம் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாவோட ஈரப்பதம், 2வது வந்து நம்ம பாகோட பதம் சரியாக காய்ச்சணும், 3வது வந்து நம்ம பொரிக்கிற எண்ணெயோட அளவு, அடுத்ததாக 4வது நம்ம பொரிக்கிற விதம். இவ்வளோ தான். நான் இதில் எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் உங்களுக்கு சொல்லிட்டேன் வீடியோவில். அதிரசம் கடையில் வாங்குற மாதிரி நல்லா உப்பெல்லாம் இருக்கணும்னா நல்லா எண்ணெயை வடித்ததுக்கப்புறமா எடுங்க. கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா உப்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் எண்ணெய் சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நல்லா ஒரு கரண்டியை வச்சுட்டு லைட்டாக மெதுவாக அழுத்தி எடுங்க. ரொம்ப அழுத்துனீங்கன்னா ஓரளவுக்கு பட்டையாக தான் வரும். லேசாக அழுத்தி எடுக்கிறப்போ அதிரசம் வந்து ஓரளவுக்கு நல்லா மெத்துனே இருக்கும். ஒரு 2 பீஸுக்கு மேலே சாப்பிட்டாலுமே வந்து நமக்கு ஒரு மாதிரி ஃபீலிங் இருக்காது வயிறு வந்து. கண்டிப்பாக இந்த மெத்தடில் தீபாவளிக்கு அதிரசத்தை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.